இஸ்ரேலிய பாராளுமன்றமா இல்ல பிஜேபியோட பொதுக்கூட்டமா அப்படின்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படுற அளவுக்கு இஸ்ரேலிய பாராளுமன்றம், இஸ்ரேலிய மக்கள், இஸ்ரேலிய பத்திரிகைகள் அப்படின்னு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே முதல்ல யார் தெரியுமா ஒப்பாரி வச்சா, இங்க இருக்கின்ற இத்தாலி காங்கிரஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு அடிவரடியாக இருக்கிற உண்டியல் கம்யூனிஸ்ட், ரெண்டு பேரும் பயங்கரமா ஒப்பாரி வச்சாங்க. அங்க இஸ்ரேல் அப்படிப்பட்ட நாடு, அங்க போகக்கூடாது, பாலஸ்தீனம் பார்த்தீங்களா அப்படின்னு விதவிதமா கதைகளை விட்டு பயங்கரமா கண்ணீர் விட்டாங்க, பயங்கரமான கண்டனங்கள்லாம் தெரிவிச்சாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எப்போதும் போல கண்டிக்கிறியா, கண்டிச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி, தலைவரே இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன், கண்டிச்சுக்க. இப்ப யார் உன்ன கேட்டா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நேரா இஸ்ரேலுக்கு கிளம்புறாரு. இஸ்ரேலுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வர்றத அங்க இருக்கின்ற மக்களும் தலைவர்களும் எந்த அளவுக்கு கொண்டாடினாங்களோ அதே மாதிரி இஸ்ரேலிய பத்திரிகைகளும் வெல்கம் மோடி, நமஸ்தே மோடி அப்படின்னு பிரைம் மினிஸ்டருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய விமானம் ஜெருசலம் நகரத்தில் போய் இறங்கின உடனே இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகுவும் அவருடைய மனைவியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்காக ஓடோடி வர்றாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்தோம்னா அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அந்த அளவு மிகப்பெரிய சந்தோஷத்தோட என்னுடைய நண்பன் வந்துட்டாரு அப்படின்னு நெதன்யாகு மிகப்பெரிய அளவில் ஆரத்தழுவி பிரைம் மினிஸ்டருக்கு வரவேற்பு கொடுக்குறாரு. அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் கூட நடந்தது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய பாக்கெட்டில் காவி கலரில் ஒரு கலர் ஒன்று வச்சிருந்தாரு. அதை பார்த்தோன்னா நெதன்யாகு இதே கலரில், இதே காவி கலரில் என்னுடைய மனைவியும் இன்னைக்கு உடை அணிந்து உங்களை வரவேற்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே உண்மையிலே பிரைம் மினிஸ்டருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. பிரைம் மினிஸ்டரும் தன்னுடைய புன்னையோட அப்படியே அடுத்து நடக்க தொடங்குறாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய விமானம் ஜெருசலம் நகரத்தில் இறங்கின உடனே நம்முடைய தேசிய கீதம் கம்பீரமா அங்க ஒலிக்கிறத பார்க்கல ஒரு இந்தியனா மிகப்பெரிய அளவில் பெருமையா, கம்பீரமா, சந்தோஷமா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை எல்லாமே போட்டோ எடுத்துட்டு இருக்க வேளையில பத்திரிகையாளர்கள் முன்னாடி அவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை அப்படியே ஆற தழுவி இது என்னுடைய நண்பன் அப்படின்னு கணீர் அப்படிங்கிற குரல்ல இஸ்ரேலோட அதிபர் சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலோட பாராளுமன்றத்தில் உரையாற்றுறதுக்காக பாராளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே மிகப்பெரிய வரவேற்பு. இந்தியாவில் அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியோட கட்சி பொதுக்கூட்டத்தில் கூட இந்த அளவுக்கு மோடி மோடி அப்படின்னு கணீர்னு சவுண்ட் ஒலிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வரவேற்புங்க. ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய தருணம். எந்த கட்சியாக இருக்கலாம், எந்த கொள்கையாக இருக்கலாம், எந்த கோட்பாடாக இருக்கலாம், ஆனால் இந்தியன் அப்படிங்கிற உணர்வு இருந்தால் ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு காட்சியை கொண்டாடுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டருங்க, நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டரை அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா எம்பிக்களும் எல்லா ஆஃபீஸர்ஸும் எழுந்துன்னு இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட்டு தானே ஆகணும். ஆனால் இங்கே இருக்கின்ற பன்னிஸ்தான் அனுதாபிகள், சீனா அனுதாபிகள் இன்னும் கண்ணீர் விட்டு இந்த காட்சிகளை பார்க்கல கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட பிரதமர் பேசல என்ன சொல்கிறாரு, இவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான், ஆனால் அதை தாண்டி என்னுடைய சகோதரன் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை அறிமுகப்படுத்துற உடனே வேற லெவலுங்க, வேற லெவல்ல அங்க வரவேற்பை காண முடிஞ்சது. Narendra, my dear friend, I am deeply moved
அது மட்டும் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இஸ்ரேலோட உயரிய விருதையும் கொடுக்கறாங்க. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த பாராளுமன்ற எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எம்பிக்கள் எல்லாமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சூழ்ந்துகிட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கை குலுக்கிறது, அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேச ஆசைப்பட்டு எல்லாருமே பேசுனாங்க. சுத்தி நின்று எல்லாருமே அவ்வளோ பேரும் சுத்தி மொபைலில் வந்து செல்ஃபி எடுக்கிற காட்சிகளையும் காண முடிஞ்சது. இந்த காட்சிகளை பார்த்தோன்னே ஒவ்வொரு இந்தியனும் இந்த காட்சிகளை கொண்டாடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பதிவு போடுறத கூட காண முடிஞ்சது. அவர் எங்க நாட்டு ஆக்டர் கிடையாது, அவர் எங்க நாட்டோட பிரைம் மினிஸ்டர், எங்க நாட்டோட அரசியல்வாதி, அவருக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்குறீங்களே, உண்மையிலே எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவு சந்தோஷமா இருக்கு, இந்தியன் அப்படின்னு சொல்றதுக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு இந்தியனும் இந்த காட்சிகளை கொண்டாடுறதா காண முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இஸ்ரேலிய பிரதமர் வந்து அவருடைய வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்றாரு. அந்த விருந்துக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் போறாரு. போன உடனே அவரை வரவேற்கிறதுக்காக இஸ்ரேலிய பிரதமர் வராரு. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் இஸ்ரேலிய நாட்டு பாரம்பரிய உடையில பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கல. இந்திய நாட்டு பாரம்பரிய உடை அணிஞ்சு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அணிவார்ல அதே மாதிரியான உடை அணிஞ்சு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்றதோடு மட்டும் இல்லாமல் அதையும் சொல்றாரு, உங்க நாட்டு பாரம்பரிய உடையோட நான் உங்களை வரவேற்றிருக்கேன் அப்படின்னு அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய சந்தோஷத்தோட பிரைம் மினிஸ்டரை கொண்டாடுறாரு. இந்த பயணத்தில் பிரைம் மினிஸ்டரோட இந்த பயணத்தில் இங்க இருக்கிற நிறைய அரசியல்கள் பயங்கரமா கதறினாலும் பிரைம் மினிஸ்டரோட பயணத்தில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்க இருக்கு. வர்த்தக ஒப்பந்தம், ராணுவ தளவாடங்கள் ஒப்பந்தம், விவசாய ஒப்பந்தம் அப்படின்னு பல்வேறு ஒப்பந்தங்களையும் அவங்க போட போறாரு அப்படிங்கிற தகவல்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த அளவுக்கு கௌரவம் எங்க போனாலும், அது இஸ்ரேலுக்கு போனாலும், இஸ்ரேலோட எதிரி நாடா இருக்கின்ற பாலஸ்தீனத்துக்கு போனாலும், எங்க போனாலும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை உலக நாடுகள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட்டு இருக்க வேளையில காங்கிரஸ், உண்டியல் கம்யூனிஸ்ட், பன்னிஸ்தான், பாகிஸ்தான் அனுதாபிகள் எல்லாருமே ரத்த கண்ணீரை வடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் கதற விடுற மாதிரி இன்னொரு செய்தி கூட வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை 100 மில்லியன் மக்கள் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் இந்த காங்கிரஸ்காரங்களுக்கும் உண்டியல் கம்யூனிஸ்டுகளுக்கும் அதிர்ச்சிகரமான தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த தகவல் வந்த உடனே ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னா உலக தலைவர்கள், உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தலைவர்களையும் பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் இந்த கௌரவம் முதல் முறையாக கிடைத்திருக்கு. அது மட்டும் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அதை வந்து உலகத்தில் இருக்கின்ற ட்ரம்பாக இருக்கட்டும், இல்லை வேற வேற நாட்டு தலைவர்கள் அவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் 5 இடத்துல இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃபாலோவர்ஸை கூட்டினா கூட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய 100 மில்லியன் ஃபாலோவர்ஸை தொடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரத தேசத்தை தாண்டி உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை உலக நாடுகள் கொண்டாடிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய துணிச்சலான நடவடிக்கை தான். இன்னைக்கு இஸ்ரேலில் கூட அதான் பேசிட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய துணிச்சல், அவருடைய நல்லாட்சி, அவருடைய ஊழலற்ற ஆட்சியினால தான் அவருக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் நல்ல பேர் கிடைச்சிருக்கு. ஆனால் இங்கே இருக்கின்ற இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட், இந்த திமுக தீக்காக்கார பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியவே புரியாது. புரிஞ்சாலும் அவங்க பயங்கரமாக நடிப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா இப்படி நடிச்சாதான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து பேசினா மட்டும்தான் சிறுபான்மையர் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற கனவுல இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஓட்டு பிச்சை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பிரைம் மினிஸ்டரை வன்மம் கொண்டு விமர்சிச்சுட்டு வராங்க. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மதுரம். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி.